பிரம்ம ஐக்கிய முக்தி என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆழியார் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 1993 ஆண்டில் தன்னை இணைத்துக் கொண்டு பயிற்சி பெற்றவர். வேதாத்திரி மகர்ஷி அவர்களிடம் நேரடியாக காயக்கல்ப பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி, அருள்நிதியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி, தம்பதியர் பயிற்சி, காந்த தத்துவ பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள். ஞான ஆசிரியராக 1995 ஆண்டு முதல் தொடர்ந்து 28 ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறார்கள். 2000 ஆண்டு முதல் மனவளக்கலை பேராசிரியராக, 2021 முதல் முதுநிலை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் கல்வி தகுதிகளாக பிஎஸ்சி, டிப்ளமா யோகா, எம்ஏ யோகா, எம்எஸ்சி யோகா மற்றும் தத்துவத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். 2017 ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். தன் சொந்த ஊரான திருச்சி திருப்பராயத்துறை கிராமத்தை தத்தெடுத்து கிராமிய சேவை திட்டத்தை ஏற்று மனவளக்கலை பயிற்சிகளை மக்களுக்கு அளித்துள்ளார்கள். 2002 ஆதம்பாக்கத்தில் சென்னை லேக் வியூ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினை உருவாக்கி அதன் நிறுவன அறங்காவலராகவும் செயலாற்றி இவரும் இவரது துணைவியாரும் அருட்பணியாற்றி வருகிறார்கள். டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2006 முதல் அருட்பணியாற்றி வருகிறார்கள். 2010 முதல் 2018 ஆண்டு வரை உலக சமுதாய சேவா சங்கம் சென்னை திருவான்மியூர் தலைமை சங்கத்தில் இணை செயலாளராக தமிழகத்தின் அனைத்து மனவளக்கலை அறக்கட்டளை மன்றங்களின் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டு அருட்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2019 முதல் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தில் 2015 முதல் 2020 ஆண்டு வரை ஸ்மார்ட் இணை இயக்குனர் என்ற பொறுப்பில் அருட்பணியாற்றி வந்துள்ளார்கள். 2017 ஆரம்பிக்கப்பட்ட வேதாத்திரி மகர்ஷி யோகா கல்லூரியில் முதல்வர் பொறுப்பினை ஏற்று ஒன்றரை வருடங்கள் பணியாற்றியவர்கள். 2024 முதல் கல்லூரி செயலாளராக பொறுப்பேற்று அருட்பணியாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வரவேற்றும் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்துதர் உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த ஆடியோ கொஞ்சம் கரெக்டா இருக்குதாங்க? சரியா இருக்குதுங்கய்யா, பேசலாங்கய்யா. சரியா இருக்குங்க. நன்றி. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை அன்பர்களே, ஆன்மீக நாட்டமுடைய சகோதர சகோதரிகளே, இதனை சிறப்பாக நடத்தி வரும் உலக சமுதாய சேவா சங்க ஐடி துறையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆன்மீக உலகில மிக எளிமையான சிந்தனைகளை எல்லாம் நவீன முறையில் விஞ்ஞான விளக்கத்தோடு நமக்கு அருளிய ஆசான் அவர்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை மனித குலத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தலைப்பான ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி எனும் ஒரு தலைப்பிலே மகரிஷி விளக்கியுள்ள பாதையிலேயே கருத்துக்களை நாம் எல்லாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் ஒரு நல்லதொரு வாய்ப்பை நமக்கு
இப்பூ உலகில் வழங்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட மனித மனம் இறைவனை பற்றி அறிந்து கொண்டு அந்த நிலையில் ஒரு அமைதி பெற்று இப்பூ உலகை விட்டு செல்ல வேண்டும். ஜீவன் என்பது 84 லட்சம் ஜீவராசிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிரம்மம் என்றால் தெய்வத்தை குறிப்பது, ஐக்கியம் என்றால் இணைதல், சேர்தல், ஒன்றாகுதல். முக்தி நிலை என்றால் முழுமையை குறிக்கும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி என்பார் வேதாத்ரி மகரிஷி. பிறவி பெருங்கடல் என்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் சொல்றாரு. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலை மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனாலும் நீ உள் நிறைந்து எனை மீட்டு என்ற ஒரு சிந்தனையை நம்ம பார்க்கும் பொழுது வரும்பொழுதே பல்வேறு வினைப்பதிவுகளுடைய சுமைகளை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த உடல் என்ற ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வந்து பிறந்த பிறகு இந்த வாழ்க்கையில எந்த நோக்கத்துக்காக இந்த ஆன்மா பிறவி எடுத்ததோ அந்த நோக்கம் மறந்து விடுகிறது. அதைத்தான் எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் என்று குருமார்கள் சொல்றாங்க. முற்பிறவிகளில் உடலை விட்டு உயிர் விலகும் பொழுது அனுபவித்த துன்பத்தின் காரணமாக உயிர் மீது எல்லோருக்குமே ஒரு பற்று இருக்கும். அதாவது ஒரு மரண பயம் என்பது எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. தொடர்ந்து வருகிற அந்த பிறப்பையும் இறப்பையும் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரணங்கள், பிறப்பு இறப்புக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் பிறவா நிலையை எப்படி அடைவது, அது மட்டுமல்ல அதுக்கான மாற்றி பிறப்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழிவகைகள் என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சிந்தித்த ஞானிகள், யோகியர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இப்பூ உலகில் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார்கள். அருள்தந்தை அவர்களும் நமக்கு அதை புரிய வைக்க முயற்சி எடுத்தார்கள். அதிலே அருள்தந்தை அவர்கள் மற்ற எத்தனையோ ஆன்மீக கருத்துக்களை விட மிக எளிமையாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். அதை நாம் இது சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் உள்ளது. வள்ளுவர் என்ன சொல்றார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஒருவருக்கு அடுத்து எடுக்கும் மற்ற பிறவிகளில் எல்லாம் அது பயன்படுகிறது. அப்படின்னா இப்ப நாம இந்த நேரத்தை நாம் செலவு செய்து ஒரு சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனால் நாம் அடையக்கூடிய நன்மை அடுத்த பிறவிகளுக்கும் தொடரும். ஏற்கனவே போன பிறவியில செய்த ஒரு விட்ட குறை தொட்ட குறையாகத்தான் இந்த பிறவியில நமக்கு நல்ல குரு கிடைத்திருக்கிறார், நல்ல ஆன்மீகம் கிடைத்திருக்கிறது, நல்ல பயிற்சி முறைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில இந்த ஒரு பிறவியில் ஒருவர் கற்ற ஒரு விஷயம் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பெற்ற அனுபவங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கு. அவர் செய்த நல்லது கெட்டது அடுத்தது வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த அனுபவ பதிவுகள் எல்லாம் அடி மனதில் இருந்தாலும் அது மறைந்து விடுவதில்லை. ஆழ் மனதில் அவைகள் இருந்து தேவை, சந்தர்ப்பம், சூழ்நிலை வரும்போது அதை எடுத்து காமித்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, நல்லது செய்யறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் செய்ய வருது? ஒரு சாதனை செய்தவர்கள் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்கன்னா, என்னை அறியாமல் எனக்குள்ளே ஒரு சக்தி என்னை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல தீயது செய்பவர்களும் என்னை அறியாமல் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அது போன பிறவியில கொண்டு வந்த பதிவுகள், எப்படி வாழ்ந்த பதிவுகள் இருக்கிறதோ அதற்கேற்பதான் இந்த பிறவியில் அந்த அடி மனதிலிருந்து சில எண்ணங்கள் வந்து செயலுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதை எப்படி மாற்றுவது, அதற்கான வழிமுறைகளையும் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள் அதை உணர்ந்தார்கள். அதை வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஊற்றை சடலமிடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டிவிட்டால் கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டிவிட்டால்
ஊற்றி சடலம் விட்டு உன்பாதம் சேரணும். இந்த அழியக்கூடிய தேகத்தில் இருந்து அழியாத தேகத்துக்கு ஏதாவது ஒரு வழி, மாற்று வழி இருந்தா எனக்கு இறைவா எனக்கு சொல்லு. அப்படி ஒரு வழி இருந்தால் நான் இந்த அழியக்கூடிய தேகத்திலிருந்து அழியாத தேகத்தை எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இரண்டு உயிர்களும் புலன் மயக்கத்தில் உண்டான தேகத்தில் பெரும்பாலும் உணர்ச்சி வயப்பட்ட மயக்க உணர்வே மிகுதியாக இருந்திருக்கும். அந்த மயக்க உணர்விலேயே இந்த தலைமுறையாக உயிர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இதனால் யோகத்தில் அறிவில் உயர்ந்த இறை உணர்வு பெற்று ஆன்ம தூய்மை பெற்ற ஒரு குருவால் மீண்டும் பிறக்க வேண்டும். அதாவது குருவினுடைய உயிராற்றல் அல்லது ஆத்ம சக்தி அல்லது குருவினுடைய அறிவு நம்முள்ளே வர வேண்டும். ஒரு ஞானியினுடைய ஞான தேகத்தோடு சாதகனுடைய சீடருடைய உயிர்கலப்பு அடைய வேண்டும். அவருடைய ஞான தேகம், அந்த காந்த உடம்பு என்று சொல்லும் இல்லையா, அந்த காந்த உடம்பினுடைய இணைப்பு ஏற்பட வேண்டும். இது பருவுடல் சங்கமம் அல்ல, இது உயிருடல் சங்கமம். இது எப்படி கொடுக்கப்பட்டது? இதுதான் தீட்சை என்ற பெயரிலே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. தொன்று தொட்டு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை என்ற முறையிலே ஒரு குருவினுடைய உயிர் பாய்ச்சப்படுகிறது. இவ்வாறு குரு மூலமாக மறுபிறப்பு அடையும் பொழுது ஒரு மனிதன் மீண்டும் பிறக்கிறான். மயக்கம் நீங்கு, அறியாமை நீங்கி, இருள் நீங்கி, அறிவு ஒளி அவனுள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அறிவு மயக்கம் நீங்குகிறது, இருள் நீங்குகிறது. இதைத்தான் எல்லா குருமார்களும், உன்னிடம் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், உன்னுள்ள இருள் மங்கி கிடக்கிறது, உன்னுள்ளே மாயை மங்கி கிடக்கிறது, நீ அறியாமையில் இருக்கிறாய், நீ அறிவு தெளிவு பெற வேண்டும் என்றெல்லாம், உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குரு உயிர்கலப்பு வரும் பொழுது ஒரு மனிதன் தன்னை உணர்கிறான், இயற்கை உண்மைகளை உணர்கிறான். இதனால் தான் உடல் அல்ல, தான் அறிவு சுரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்ற உணர்வு அவனுள் மேலோங்கி கொண்டே வருகிறது. அதனால் மரண பயம் பூஜ்ஜியம் ஆகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வோம். மரண பயம் பூஜ்ஜியம் ஆகிறது. இதைத்தான் வள்ளலார் அச்சம் பூஜ்ஜியமானால் தான் இறைவனை அடைந்து அனுபவிக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இதுதான் மனிதனுடைய ஞான தேகம், அருள் தேகம், மீண்டும் பிறவா உடல் பெரும் ரகசியமாகும். வள்ளுவர் சொல்வார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார். அந்த அருள் தேகத்தை கூட்டிக் கொள்பவர்களுக்கு அவ்வுலகம் உள்ளது. அதை அந்த அருள் தேகத்தை பெறாதவர்கள், ஞான தேகத்தை பெறாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பருவுடலை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இல்லறத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த ஞானம், அந்த மாற்றி பிறக்கக்கூடிய அல்லது உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அல்லது அழியாத ஒரு பிறப்பை எடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஞானம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு வந்து சேர வேண்டும். அப்படி அதை பெற்று அவர்கள் உயர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே நமது அருட்தந்தையினுடைய விருப்பமாக இல்லற யோகத்தை நமக்கெல்லாம் வழங்கினார்கள். அன்பர்களே, இப்பொழுது நாம் சிறிது இந்த இயற்கை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நான் மனிதன் என்ற நிலையில நான் இவ்வாறு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனது வாழ்க்கையில் சில துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. என்னையும் அறியாமலே துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பங்களை அடைந்தாலும் இன்னும் இந்த மனம் எதையோ நாடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? இந்த நிலையில் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். என்னை தாண்டி இந்த உலகம் என்ன இருக்கிறது? ஒரு சமுதாயம் இருக்கிறது, இயற்கை இருக்கிறது. இந்த இயற்கையை பற்றி சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த இயற்கையானது 3 நிலைகளாக இருக்கிறது. இருக்கின்றது, இயங்குகிறது, உணர்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பீயிங், பிகமிங், நோயிங் என்று சொல்வார். உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய், உயிர்களாய். அப்ப ஆற்றல் என்ற ஒரு நிலைக்கு அது மலர்ச்சி பெறுகிறது. அது அறிவு என்ற நிலையில அடக்கமாக இருந்தது. ஆற்றல் என்ற நிலையில மலர்ச்சி பெற்று பரமாணு முதலாக அனைத்து தோற்றங்களையும் உருவாக்கி கொள்கிறது. ஏனெனில் தோற்றங்கள் அனைத்தும்
அந்த பரமாணு முதலாக அனைத்து தோற்றங்களும் அந்த ஆற்றல் என்ற பிரிவில் அடங்குகின்றன. அனைத்து தோற்றங்களுமே இந்த நுண்துகள்கள் என்ற ஒரு ஆற்றலினுடைய ஒரு தெளிவு நிலைகளை அன்றி வேறில்லை. எல்லாத்தையும் பிரிச்சோம்னா அணுக்களுடைய கூட்டம்தான். அதை தவிர வேறு ஒன்றில் எல்லா அணுக்களுடைய கூட்டம். இந்த அணுக்களும் ஆற்றல்களாக இருக்கின்றன. அப்ப இங்க இந்த உணர்வு என்பதை அறிவு என்று சொல்கிறோம், மனம் என்கிறோம், அறிவு என்று சொல்கிறோம். இதெல்லாம் இந்த உணர்வுக்கு இடத்துக்கேற்ப கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த உணர்வு எனும் இயக்கமானது உணர்ச்சி, கணிப்பு, நினைப்பு, தெளிவு எனும் 4 செயல்களாக இயங்கி வந்து கொண்டே இருக்கின்றன. மெய்ப்பொருள் இவ்வாறு தானே ஆற்றலாக மாறி தனது நிலையை அறிந்து கொள்கிறது. இதன் சுருக்கமே வேதங்களுடைய ரகசியமாகும். மெய்ப்பொருளே உணர்வாக இயங்கினாலும் உணர்ச்சி எனும் இயக்கம் புலன்களை கொண்டு தொடங்குகின்றதனால் அது ஆற்றல் களமாகிய பேரியக்க மண்டலத்தில் ஒரு எல்லைக்கு உட்பட்டு உருவங்களாக, தோற்றங்களாக, உடல்களாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போது இந்த உணர்வாக உள்ள அறிவிற்கு தன் முழு மதிப்பும் உணர்வாக எழுச்சி பெற்ற நோக்கமும் மறைந்து ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து இன்ப துன்பங்களை, அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு எல்லை வந்து விடுகிறது. அது எல்லையற்றதாக இருந்த இந்த ஆத்மா, அதோடு இணைப்பு பெற்ற இந்த ஆத்மா எல்லைக்குள் வந்தவுடன் தன்னுடைய முழு மதிப்பும் அந்த உணர்வாக எழுச்சி பெற்ற நோக்கமும் மறந்துபட்டு ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவங்களாக பெற்றுக்கொண்டே இருக்கிறது. மனிதனிடம் தன் நிலையை அறியத்தக்க 6வது அறிவு நிலை கூடியுள்ள பொழுதும் அவன் உடல் ஐயுணர்வு உயிர்கள் மூலமே பரிணாம வரிசையில் தோன்றியதால் 6வது அறிவு வளர்ச்சி பெறும் வரையில் ஐயுணர்வு மயக்கத்தைத்தான் வாழ்ந்து வருகின்றோம். இதெல்லாம் அருட்தந்தையுடைய வார்த்தைகள் எளிமையாக நமக்கு கொடுத்து கொண்டே வர்றாங்க. இந்த நிலையில் உணர்ச்சி மயமாகி புரியும் செயல்களின் விளைவாக பலவித சிக்கல்களை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு துன்பங்களை அனுபவிக்கிறோம். தனது நோக்கம் குறித்து சிந்திக்க தொடங்கும் பொழுது, தனது மூலம் நோக்கி ஆராயும் பொழுது, இப்பொழுது நாம் அதானே செய்து கொண்டிருக்கிறோம். வெகு சிலரே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை பற்றி சிந்திக்கிறோம், நான் தன்னுடைய மூலத்தை பற்றி சிந்திக்கிறோம். இது உலகில் எல்லோரும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையே? பொருள் வயப்பட்ட வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு ஓடுகிறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஓட்டம் எப்பொழுது நிற்கும்? எப்பொழுது திரும்பும்? எதற்காக வந்திருக்கிறோம்? எதை அடைய வேண்டும்? தன்னை பற்றி சிந்திப்பது, தனது நோக்கம் பற்றி சிந்திப்பது, தனது மூலம் பற்றி சிந்திப்பது, சிறிது சிறிதாக இத்தகைய பிராணமய கோஷ நிலை என்று சொல்வார்கள். உயிர் பற்றிய சிந்தனைகளை எல்லாம் எழும் பொழுது பிராணமய கோஷ நிலைக்கு மனம் உயர்கிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞானமய கோஷ நிலைக்கு மனம் உயர்கிறது. அப்பொழுது இந்த மயக்க நிலையில் இருந்து அறிவு விழிப்பு நிலை உண்டாகிறது. முழு விழிப்பு நிலை பெற்றுவிட்டால் அந்த அறிவு நிலையை ஞானம் என்றும் மெய் விளக்கம் என்றும் கூறுகிறோம். தனது மூலமும் பிறவி நோக்கமும் மறந்து புலன் கவர்ச்சியில் சிக்குண்டு இன்ப துன்ப அனுபவங்களில், இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கி தைக்கும் நிலையை மாயை என்று சொல்கிறோம். அந்த அதாவது மயக்க நிலை, அதுதான் மாயை, வேறு ஒன்றும் இல்லைங்க. மாயை என்று சொன்னார்கள் அல்லவா, அதில் மயக்க, அறிவினுடைய மயக்க நிலை. அப்பொழுது விளக்க நிலை என்பது ஞானம். மயக்க நிலையில் இருந்து விளக்க நிலைக்கு மாற்றமடையும் முயற்சியே யோகம். இப்பொழுதுதான் ஒரு வார்த்தை, முதல்ல யோகம் என்ற வார்த்தைக்குள்ளார வர்றோம். குருவின் வாய்மொழியாகவோ அல்லது நூல்கள் வழியாகவோ ஞான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. முறையான அகநோக்கு பயிற்சி யோகம் வேண்டும். அறிவு பயிற்சியின் மூலம் அறிவை உயிரில் ஒன்று செய்து உயிரே தனது அடக்கத்தில் தன் மூலமான மெய்ப்பொருளாக மாறி நிற்கும் தன்மையை அனுபவபூர்வமாக பெற்றாக வேண்டும். அந்த ஒரு பயிற்சி முறையாக, இந்த யோக பயிற்சியில் ஒரு குருவிடமிருந்து ஒரு சீடனுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த அறிவுக்கு பயிற்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த உயிர் அந்த மயக்க நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இந்த வகையிலே கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் எந்த காலத்தில் தோன்றியிருக்கும் என்று தெரியாது. அதற்கு ஒரு வரலாறு கிடையாது. இருந்தாலும் ஓரளவிற்கு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்பாக பதஞ்சலி என்ற மாமுனிவர் இந்த யோகங்களை எல்லாம், இந்த பயிற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து 8 அங்கங்களாக கொடுத்தார்.
இயமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி. ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, நீதிகளை கடைபிடிக்கிறது, உடலை சரிப்படுத்துறது, காற்றை சரிப்படுத்துவது, மனதை சரிப்படுத்துவது, அறிவை சரிப்படுத்துவது, இறை உணர்வை பெறுவது, இவ்வாறு பல்வேறு விஷயங்களை கொடுக்கப்பட்டது. அது எல்லாம் சரியா வந்து சேர்ந்ததா என்றால் குடும்பஸ்தர்களுக்கு வந்து சேரவில்லை. குடும்பத்துல ஒருத்தர் ஞானம் பெறுவதற்காக முயற்சி செய்தால் சொந்த மனையாலே முன்னின்று எதிர்ப்பார். இன்னைக்கு பெண்கள் அதிகமாக வந்துட்டாங்க. இன்னைக்கு மனவளக்கலை மன்றங்களிலே அதிக அளவில் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அது அருட்தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் பெண்களே யோகத்துக்கு பெரும் தடையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால் இந்த ஆண்கள் குடும்பத்தில் இருந்து இதை அடைவதற்காக குடும்பத்தை விட்டு துறந்து வர வேண்டும் என்று அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் சில சட்ட திட்டங்களை எல்லாம் வைத்துக் கொண்டார்கள். அதிலிருந்து இப்படி கடமைகள் விட்டுட்டு போறாங்களே, பொருளை ஈட்டுவதை விட்டுட்டு போறாங்களே, குழந்தை குட்டி விட்டுட்டு போறாங்களே, மனைவி மக்களை விட்டுட்டு போறாங்களே, இப்ப எப்படி வாழ்றது என்பதனால இந்த யாரெல்லாம் வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து தியானம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தடைகள் இருந்து கொண்டே இருந்தன. இதையெல்லாம் 50 ஆண்டுகளாக மனவளக்கலை மாற்றி வந்திருக்கிறது. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி குடும்பத்தில் இருப்பவர்களும் இல்லறத்தில் இருப்பவர்களும் யோகம் பயில வேண்டும், எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அருட்தந்தையுடைய நோக்கம். அப்ப ஆதியில் தொடங்கி மனிதனாக உயர்ந்து மீண்டும் ஆதியில் ஒடுங்குகிறது. இதுதான் இயற்கை தர்மம், இயற்கையினுடைய நியதி. எங்கிருந்து எந்த மூலத்திலிருந்து தொடங்கியதோ அந்த மூலத்தை நோக்கிய பயணம் செய்கிறது, மீண்டும் அதோடு போய் இணைகிறது. ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறோம், வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறோம், மீண்டும் எங்கே வருகிறோம்? வீட்டுக்கு தானே வர்றோம். வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு 3 நாள் நம்ம வீட்டுக்கே வரலைன்னா பேப்பரில் நியூஸ் பேப்பருக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இவர் 3 நாளாக காணவில்லை, இவர் தேடி கண்டுபிடித்து கொடுங்கள் என்று சொல்லுவாங்க. எங்கிருந்து கிளம்பணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும். இருப்பாக இருந்த அறிவு இயக்கத்திற்கு வந்து தோற்ற பொருட்களாக வடிவம் எடுத்து உணர்வு நிலையில் ஜீவன்களாக உருவெடுத்து அதில் உயர்ந்த அறிவாக மனிதராக தனது முழுமையாய் அறிவாக உணர்ந்து மீண்டும் அதனோடு இணைகிறது. தன்னிலை அறிதல், நம்மளை பற்றி சிந்திக்க அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். அறிவினுடைய பயணம் ஆதியில் தொடங்கி ஓரறிவாகி 2, 3, 4, 5, 6 அறிவாக வந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த மனதினுடைய நிலைகளை 6வது அறிவு பெற்று நம்ம ஒரு பக்கம் நாம இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அந்த ஆதி என்ற தெய்வம் இருக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு மனிதனாக வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். உண்மையிலேயே நாம் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த உலக மக்கள் எல்லோரும் அதை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு பேரமைதி பெற்றிருக்கிறார்களா? பேரானந்தம் பெற்றிருக்கிறார்களா? மன நிறைவை பெற்றிருக்கிறார்களா என்றால் வெகு சிலரே இந்த மன நிறைவையும் ஆனந்தத்தையும் அமைதியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுது கிடைக்கிறது? இறை உணர்வு பெறும் பொழுது கிடைக்கிறது. அந்த யோக சாதனையில் ஈடுபடும் பொழுது கிடைக்கிறது. அன்பர்களே, நாம் இப்போது இன்னொரு கருத்தை அப்படியே சிந்திப்போம். தெய்வம் எவ்வாறு உள்ளது? இந்த பிரம்மம் எவ்வாறு உள்ளது? இருளாக, மௌனமாக, அரூபமாக, எல்லையற்றதாக, எங்கும் நிறைந்ததாக இருப்பது, எதிலும் இருப்பது, இதுவே ஈசன் நிலை, தெய்வ நிலை, சிவநிலை. இது அழியாத பொருளாக இருக்கிறது. எல்லாம் அழியும், இறைநிலையை தவிர அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அழியாத பொருள் அந்த தெய்வம் என்கிற மெய்ப்பொருள் மட்டுமே. அதுவே சுத்த வெளியாக அனைத்தையும் தன்னுள்ளே உடையதாக இருளாக இருக்கிறது. இந்த இருள், அமைதி, ஆதி, அரூபம், அந்தம், அல்லாஹ், அண்ட சராசரங்களை இயக்குபவன், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருப்பவன் என்ற பல கருத்துக்கள் அந்த தெய்வத்துக்கு பெயர்கள் வைக்கப்பட்டன. எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருப்பதால் ஆண்டவன் என்று சொல்கிறோம். அது ஈடு இணையற்றதாக இருப்பதால் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அதுவே எல்லாத்தையும் தந்து கொண்டு இருப்பதால் தந்தை என்று, பிதா என்று சொல்லப்படுகிறது.
இவ்வாறு அந்த தெய்வம் ஒரு இருள் என்ற ஒரு வார்த்தை, கருப்பு என்ற ஒரு வார்த்தை, கருமை, கிருஷ்ணம், இதுதான் வைணவ தத்துவத்தில் சொல்லப்படுகிறது. அமைதி, மௌனம், மோனம், சிவம், இது சைவ தத்துவத்தில் சொல்லப்படுகிறது. பேராற்றல், அதுதான் அந்த இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாமும் அதிலிருந்து தான் பெருகி வருகிறது, அதான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அது சலனமற்ற நிலையில் இருக்கிறது, சைத்தன்ய நிலை என்று சொல்லப்படுகிறது. சர்வ வல்லமை உடையது பிதா என்று சொல்லப்படுகிறது. எங்கும் வியாபித்திருக்கிறது விஸ்வநாதன் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த தெய்வத்துக்கு பல பல பெயர்கள் வைக்கப்பட்டு ஒரே சக்தியை இந்த மனித குலத்தில் ஆங்காங்கு ஆன்மீக நாட்டமுடையவர்கள் வணங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பொருள் சார்ந்த உலகில் மக்கள் நலனை தேடும் பொழுது அறியாமையில் இருந்து வெளியே வா என்கிற போது அந்த அறியாமையை இருட்டாக பாவித்து சொல்லிவிட்டார்கள். இருட்டு என்பது குறையுடையது, அறியாமை, அஞ்ஞானம், பயம், குழப்பம் என்கிற மாதிரி ஒரு கருத்தை இந்த உலகத்தில் சொல்லிவிட்டார்கள். இது மனிதனுடைய காலம் காலமா வந்த ஒரு கற்பனை கருத்தாக அமைந்து விட்டது. இருளின் உண்மையான தத்துவ விளக்கம் என்ன என்றால், இருள் என்கிற பொருளில்தான் அனைத்தும் அடக்கம். இந்த வெளிச்சம் என்ற பொருளோ நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்திற்கு ஒரு பொருள் காரணமாக உள்ளது. உதாரணத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம், வெளிச்சம் வருகிறது. அந்த தீபம் எரியும் வரை வெளிச்சம் இருக்கும். இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் வந்துருச்சு, பகல் வந்துருச்சு. சூரியன் ஒரு நெருப்பு கோளம். அப்ப இந்த மாதிரி இந்த ஆதியில் பிரபஞ்ச தொடக்கத்தில் சூரியன் இல்லை. அதன் பிறகே சூரியன் தோன்றுகிறது, நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. அதன் பிறகே வெளிச்சம் உண்டாகிறது. ஆதியிலே இருளாகவே இருந்திருக்கிறது. அந்த இருளாக, மௌனமாக, அரூபமாக, எல்லையற்றதாக, எங்கும் நிறைந்ததாக இருப்பது அதுவே ஈசன் நிலை என்றெல்லாம் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் உணர்ந்தார்கள். பொருளாக, தோற்றங்களாக, ரூபங்களாக, வெளிச்சங்களாக இருப்பது எல்லையுடையதாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய வெளிப்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த சக்தி ஏதோ இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் கூட பாருங்க, நாம இருளுக்கு ஈபிக்கு பணம் கட்டல, வெளிச்சத்துக்கு தான் ஈபிக்கு பணம் கட்டிட்டு இருக்கிறோம். இயக்கத்துக்கு இந்த மின்சாரத்தை, அந்த மின்சார சக்தியை பயன்படுத்துவதற்காக நம்ம பணம் கட்டுறோம். மின்சாரம் இயற்கையாக நமக்கு வந்துடல, அதிலிருந்து எடுத்து மனிதன் செயற்கையாக உற்பத்தி செய்து நமக்கு கொடுக்குறான். இவ்வாறு அந்த இருள் ஆதியில் இருந்தது. அது அப்பொழுது இருந்தது அந்த வெறுமை மட்டும்தான், ஒன்றுமே தோன்றாத ஒரு நிலை, அதுதான் மூலம். அப்ப வெட்ட வெளி என்று சொன்னார்கள், அந்த சுத்த வெளி என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அசைவற்றதாக, அது ஆனந்த சொரூபமாக, அது மௌனமாக இருக்கக்கூடிய நிலை, இதுதான் கடவுள் நிலை. இவ்வாறு பல பல கருத்துக்களை நாம் பிரம்மஞான வகுப்பில் கேட்டிருக்கிறோம். மனவளக்கலை தந்த அற்புதமான பிரம்மஞானத்தில் இத்தனை கருத்துக்களை நாம் ஒரு 3 நாட்கள் கடவுளை பற்றி அற்புதமான விளக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டே வருகிறோம். இவ்வாறு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இருள் முந்தியா வெளிச்சம் முந்தியான்னு பார்க்கும்போது இருளே தான் முந்தியது, இருள்தான் முந்தியது. கருவறையில் இருள்தான் இருக்குது, மூலாதாரத்தில் இருள்தான் இருக்கிறது, மூளைக்குள்ளரையும் இருள்தான் இருக்கிறது, மனதிற்குள் இருள்தான் இருக்கிறது, உயிருக்குள் இருள்தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் இருளே உள்ளது. அங்கங்கே நட்சத்திரங்கள், இப்போ இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம இருக்கிறோம், நம்ம பூமி இருக்குது. ஆனா சூரியன் வரும்போது மட்டும் வெளிச்சம் வருது பாருங்க. அப்ப எப்ப என்ன இருந்தது? இருள் தான் இருந்தது. அப்ப இந்த வெளிச்சம் ஏதோ ஒரு பொருளிலிருந்து மட்டும் வருகின்றது. அந்த பொருள் எப்போது தனது சக்தியை இழக்கின்றதோ அப்போது வெளிச்சமும் நின்றுவிடும். வெளிச்சம் எல்லையுடையது, வெளிச்சம் அழியக்கூடியது. நிரந்தரமற்ற, எல்லையுடைய, அழியக்கூடிய எந்த ஒன்றும் இறைநிலைக்கு ஈடாகாது. நிரந்தரமற்ற, எல்லையுடைய, அழியக்கூடிய எந்த ஒன்றும் இறைநிலைக்கு ஈடாகாது. அப்ப இதில் அழியாதது எதுனா அந்த இருள். அந்த இருள் நிலையே
ஈசன் நிலை. இதைத்தான் திருப்பி திருப்பி அந்த ஆன்மீகத்துல உணர்ந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி வந்தார்கள். இப்ப நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்மளுடைய நிறைவு என்ன? மனிதனாக வந்திருக்கிறோமே, நம்மளுடைய நிறைவு என்ன? 6வது அறிவுடைய மனித ஜீவனாக தோன்றிவிட்டோம். இத்தனை 84 லட்சம் ஜீவராசிகள்ல எது மிக உயர்ந்த ஜீவனோ அந்த உருவெடுத்து வந்துட்டோம். அதுக்கே நாம் நிறைவாக இருக்க வேண்டும். அதான் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று அவ்வையார் சொன்னாங்க. இப்ப இன்னும் சரி, இத்தகைய உயர்ந்த பிறவி எடுத்துட்டோமே, இன்னும் நாம் இந்த உலகில் அடைய வேண்டியது என்ன? ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் அழியப் போகின்றோம். இந்த உடல் அழியப் போகின்றது. இதற்கு நாம் ஒத்து போகிறோமா? எல்லாரும் ஒத்துக்கிறோமா? இந்த உடல் அழியப் போகுதுன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிறோமான்னா இல்லை. அழியக்கூடாது என்று மனம் நினைக்கிறது. ஏன் என்றால், நான் இந்த உடல் என்கிற மாயை அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போது அழியக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்சத்தில் அழியாது இருப்பது யார்? அவரே தெய்வம். அந்த தெய்வ நிலையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் நாம் அழியப் போவது இல்லை. எது அழியாததோ அழியாததோடு இணைப்பை ஏற்படுத்திக்க வேண்டியதானே. அப்பொழுது ஏற்படும் ஒரு உணர்வு என்பதுதான் ஆன்ம உணர்வு. அந்த அழியாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய தெய்வத்தோடு எப்பொழுது இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அந்த உணர்வுக்கு ஆன்ம உணர்வு. இப்ப நான் என்பது ஆன்மா, நான் என்பது அறிவு, நான் என்பது உடல் அல்ல என்கிற தெளிவு ஏற்பட்டு மனிதனுக்கு மன நிறைவு உண்டாகும். மகரிஷி அவர்கள் மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்து உயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. அப்ப இந்த வகையில அந்த மகா மறைபொருளாக இருக்கக்கூடியது அந்த தெய்வம். இந்த உடலுக்கும் மனதிற்கும் நமக்கும் சமுதாயத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நமக்கும் வான்கோள்களுக்கும் நமக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் அவனுடைய முற்பிறவிகளுக்கும் மனிதனுக்கும் அவனுடைய பிற்பிறவிகளுக்கும் மனிதனுக்கும் இறைநிலைக்கும் ஒரு பாலம் போல அமைந்திருப்பது அந்த மகா மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைநிலை. இந்த சிறப்பை உடைய மனிதனிடம் 3 களங்கங்கள் வந்தன. அதான் ஆணவம், கண்மம், மாயை என்று சொன்னார்கள். தன்முனைப்பு, பழிச்சியல் பதிவுகள், மயக்கம். இது இருக்கும் வரை அந்த தெய்வ நிலை என்கிற அழியாத நிலை என்பது எவ்வாறு கிடைக்கும்? அது தொடர்ந்து இந்த களங்கங்களை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பல பிறவிகளாக இந்த களங்கங்கள் போக 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 ஒரு பிறவியில் தூய்மை அடைந்து மீண்டும் அழியாத ஒன்றை அடைகிறது. வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த களங்கங்களினால் வரக்கூடிய துன்பங்கள், அதனால் ஏற்பட்ட பற்றுக்கள், இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னா பற்றற்றான் பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பிறவி படுங்களுடன் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேராதார். ஆகவே இந்த வாழ்க்கையில் அந்த களங்கத்தை போக்கணும். மகரிஷி களங்கங்களை பற்றி சொல்வாங்க. அது எப்படி களங்கங்கள், என்னென்ன களங்கங்கள் இருக்கின்றன அழகாக மகரிஷி ஒரு டிஃபைன் பண்றார். நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் பகை வஞ்சம் காத்தல், நெறி பிறந்த உணவு உழைப்பு உறக்கம் பாலுறவு கரைபடிந்த எண்ணம், இவை அந்த ஆன்மாவை பல்வேறு வகையில களங்கப்படுத்தி கொண்டே இருக்கும். கருத்தோடு அது ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை சீர் செய்வோம். இவ்வாறு இந்த வகையில ஒரு மனிதன் தன்னை உணரணும், தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை உணரணும், தன்னிடம் இருக்கக்கூடிய பெருமையை உணரணும். முதல்ல தன்னை பற்றி உணரும் போது நம்முடைய பெருமை என்னன்னா, இறைநிலையே நானாக வந்திருக்கிறேன் என்பது ஒரு பெருமை. ஆன்மா தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில நோக்கத்தை பற்றி தெரிஞ்சு, இப்படிப்பட்ட நான் இந்த வாழ்க்கையை எதற்காக வந்திருக்கிறேன்? வினைப்பதிவுகளோடு வந்திருக்கிறேன். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். அப்படி வந்த பொழுது பெற்ற களங்கங்கள் இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த முறை ஒன்று, அவர்கள் பெற்ற பதிவுகள், அவர்களை பெற்றோர்கள் பதிவுகள், இப்படி பல தலைமுறைகளை பெற்று வந்த பதிவுகள் எல்லாம் இங்கு அடி மனதில் இருந்து கொண்டு அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன.
இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய களங்கங்களை கண்டறிந்து, குறைகளை கண்டறிந்து, முதல்ல தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். உள்நோக்கி பார்த்து தெரிந்து கொள்வதற்கே ஒரு குரு தேவையா இருக்கிறது. அதை போக்கிக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லைங்க, நல்லது செய்து பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பயிற்சிகள் 2 அம்சங்களை உடையது. ஒன்று இறை உணர்வு பெறுதல், இன்னொன்று அறநெறி வாழ்க்கை வாழ்தல். இதுதான் மகரிஷி மனவளக்கலை ஒரு சுருக்கமாக எல்லாம் 2 விஷயமா மகரிஷி பார்த்தீங்கன்னா, மகரிஷியுடைய பொன்மொழிகள் எல்லாம் 2 வரியாகவே இருக்கும். அதுபோல தத்துவங்களையும் சுருக்கி சுருக்கி இறை உணர்வு பெற்று வாழ்தல். இதற்கு உடல், மனம், உள்ளம், அறிவு இதற்கான தூய்மைக்கான சாதனைகளை செய்து வர வேண்டும். அறநெறி வாழ்க்கை வாழ்தல், ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 அறநெறி, 3ஐயும் அறநெறியில இந்த 3ஐயும் அடக்கிட்டாங்க. இந்த 3ஐயும் கடைபிடிக்கும் பொழுது அறநெறி வாழ்க்கை. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? மனவளக்கலை என்ன சொல்கிறது? வழி என்ன கொடுக்கிறது? மனதை உணருங்கள். இந்த மனம்தான் முக்கிய பங்கு. முதல்ல சரிப்படுத்த வேண்டியது இந்த மனம்தான். இந்த மனம்தான் வாழ்க்கையினுடைய விளைநிலம். இந்த மனம்தான் அனைத்து செயல்களையும் செய்கிறது. இந்த மனமே வாழ்வினுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்கிறது. மனமே வாழ்விலே தடையாகவும் இருக்கிறது. கற்றவர்களுக்கோ, கற்றறிந்த பண்டிதர்களுக்கோ அந்த மனோமய கோஷமே தடையாக இருக்கிறது. துன்பம் தரும் பல செயல்களை மனமே செய்கின்றது. மனமே தீய குணவயப்பட்டு பஞ்சமகா பாதகங்களை செய்கிறது. ஆகவே இந்த மனம் என்பது எண்ணம், சொல், செயலில் இருந்து பிறந்து கொண்டே இருக்கு. அந்த மனதிலிருந்து தான் இந்த 3ம் பிறந்து கொண்டு பல்வேறு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது. முதலில் மனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து தொடங்குகிறது ஆன்மீக பாடம். அதான் அருள் தந்தை மனவளக்கலை என்று பெயர் வைத்தார். அந்த வேதாத்திரிய கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது அருள் தந்தை அவர்கள் எளிமையாக மனதை பற்றி, அது ஒரு அலை, காந்த அலை, அது இயக்கத்தில் காந்த அலையாக இயங்கி இயங்கி அலைச்சொல் வேகம் வந்து கொண்டே இருக்கிறது. புறமனம், நடுமனம், அடிமனம் என்ற நிலையில் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த மனதினுடைய தன்மை என்ன? எதை நினைக்கிறோம் அதுவாக மாறும். இது இதனுடைய இயல்பு. அதை வைத்துக்கொண்டு அது ஒரு எதை நினைக்கிறோமோ, எந்த பொருளை பார்க்கிறோமோ, எந்த செயலை பார்க்கிறோமோ, எந்த உருவத்தை பார்க்கிறோமோ, அதனுடைய வடிவத்தையும் குணத்தையும் மைண்டு அந்த ஷேப் அண்ட் இமேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை மனம் நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் மனதினுடைய இயற்கையினுடைய நியதி. அந்த வடிவம், குணம், ஆற்றல், அறிவு. ஒரு தூய்மையான மழை தண்ணீர் பூமியில் எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தின் தன்மையாக மாறுகிறது. ஒரு சாக்கடைக்குள்ளார அந்த மழை தண்ணி, தூய்மையான தண்ணி விழுந்ததுன்னா சாக்கடை தண்ணீராக மாறுது. ஒரு தூய ஆற்றுல நீர்ல விழுந்ததுன்னா ஆற்று தண்ணீராக மாறுகிறது. எங்கே சேர்கிறதோ அதை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மனதின் மூலம், மனதினுடைய மறுமுனை தெய்வத்தோடு தொடர்பில் உள்ளது. அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் காட். அப்ப தவத்தில் மனதின் மறுமுனையான அந்த இறைநிலையோடு, தெய்வத்தோடு மனதை இணைத்து வைக்கக்கூடிய பயிற்சி தான் தவ பயிற்சி. இவ்வாறு தொடர்ந்து தவத்திலே அந்த அதற்கு அடுத்த முனையில் இருக்கக்கூடிய தெய்வத்தோடு ஒடுங்கி ஒடுங்கி போய் நின்று, விரிந்து விரிந்து நின்று இறைநிலையோடு இணையும் பொழுது மனம் எல்லை கட்டிய தன்மை விரிகின்றது. மனம் ஓடக்கூடாது, மனம் தன்னை மறக்கக்கூடாது. அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் காட் என்று சொல்லக்கூடிய நிலையில அதை நோக்கி தொடர்ந்து பயிற்சி, அந்த ஓர்மை நிலை, அடக்க நிலை, ஒடுக்க நிலை என்ற முறைகள் எல்லாம் மனவளக்கலையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், சமாதி நிலை, விழிப்பு நிலை ஆகினை, நிலைப்பேற்று நிலை, துரியம், நல்ல ஒடுங்கி நிற்குது. அதற்கடுத்து மனதை துரியாதீதம், நிறைவேற்று நிலை, அந்த நிறைவாக இருக்கக்கூடிய மூலத்தோடு போய் மனதை இணைத்து வைப்பது. உணர்தல், உயர்தல், விரிதல், கரைதல், உறைதல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தவத்திலே அந்த யோகி தொடர்ந்து தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இவ்வாறு மனம் விரியும் பொழுது பிரபஞ்ச உணர்வும், அது ஒடுங்கி நிற்கும் பொழுது பிரம்ம நிலை உணர்வும் கிடைக்கிறது. மனம் என்பது நாளுக்கு நாள் தனது திறமையும் வல்லமையும் கூட்டிக் கொண்டே இருக்கிறது தவத்தினால். ஒன்றை பற்றியே நினைந்திருந்து அந்த ஒன்றாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு ஒரு மனிதன் தொடர்ந்து
அங்கே அட்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் எளிமையான முறையில் இல்லறத்தார்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்து, பெண்களும் அதில் ஈடுபடக்கூடிய முறைகளை எல்லாம் கொடுத்து, இன்றைக்கு அந்த மனம் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உயர்ந்த சாதனை நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வாறு இந்த தீட்சை என்பதே ஒரு ஆன்மீகத்திற்கு ஒரு முதல் படி என்று சொல்வார்கள். அந்த தீட்சை பெறாமல் எவ்வளவு ஞானத்தை, தத்துவத்தை போதித்தாலும் அது அவங்களுக்கு ஒரு குறைவுடையதாக இருக்கும். முழுமையாக புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த உயிருணர்வு பெறும்பொழுதுதான் அந்த நிலைகள் கிடைக்கும். அதனால தான் மகரிஷி தீட்சை முறையாக அதை வழங்கி 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 அப்புறம்தான் அந்த இறை உணர்வுக்கான பிரம்மஞானம்லாம் கொடுக்குறாங்க. குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உறையும், மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ என்பதுன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும் தீயவினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க. இவ்வாறு நம்ம சாதனையில் ஈடுபடும் பொழுது ஆரம்ப சாதகர்களுக்கு இந்த இறை உணர்வை பெறுவது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்கும். புலன் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை அமைதியான மனநிலையில் தான் உணர முடியும். ஓர்மை நிலையில் தான் உணர முடியும். அதை மனதை புலன் அளவில் வச்சுக்கிட்டு மேல் மனதில் வச்சுக்கிட்டு அதை உணர்ந்து கொள்ள முடியாது. பெரும்பாலுக்கு அதான் சிக்கல். அவர்களுடைய மனம் மேல் மனதில் இருக்கிறது, மேலேயே இருக்குது, புலனளவிலேயே தொடர்பில் இருக்குது. அதை நல்ல நடு மனது கொண்டு போகணும், அடி மனதிற்கு கொண்டு போக வேண்டும். பல பேருக்கு அந்த மனம் உயிர் மேலே நிற்கவே மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. அப்ப உயிர் மேல் மனம் வைத்து நிலை நிறுத்தி தொடர்ந்து பழகி வர வேண்டும். ஒரு தொடர் பயிற்சியினால்தான் மனம் அந்த இறைநிலையோடு ஒன்றி இணைந்து 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 அந்த உணர்வு ஏற்படுகிறது. அப்போது ஏற்படக்கூடிய உணர்வு தான் இறை உணர்வு. அதையெல்லாம் அடைந்தவர்கள் தான் திருமூலர் சொல்றார், உள்ளம் பெருங்கோயில் உடம்பினுக்குள்ளரை உத்தமன் கண்டே உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை ஆணிர்ந்து ஓம்புகின்றேனே என்றெல்லாம் சொன்னாங்க. அதற்கான முறையான பயிற்சிகளை துரியாதீதம் என்ற ஒரு தவத்தின் மூலமாக அருள் தந்தை அவர்கள் அழகாக வடிவமைத்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த சமாதி உணர்வுக்கு களங்கள் போக வேண்டும். அது இறைநிலையோடு மனதை இணைத்து வைத்தது முறையான பயிற்சி செய்துகிட்டே உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கும், அறிவு மெய்ப்பொருளாய் மாறும், கரைந்து போகும் தன்முனைப்பு ஆணவம் காணும் தெய்வம் என்று சொன்னாங்க. துரியாதீத நிலையை முக்தி நிலை அடைவதற்கு அருள் தந்தை வழங்கிய ஒரு அற்புதமான பயிற்சி. முக்தி ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை அடைவதற்கு ஒரு யோக பயிற்சி, ஒரு தவ பயிற்சி, அற்புதமான பயிற்சி இந்த துரியாதீத தவ பயிற்சி. அவ்வாறு இந்த மனம் மெய்ப்பொருளோடு இணைந்து நின்று அவ்வாறு அடையக்கூடிய நிலை அறிவு முழுமை பெறுகிறது. அந்த பழிச்சுமைகள் பழிச்சைகள் பதிவுகள் எல்லாம் தூய்மை அடைகின்றன. இவ்வாறு இந்த மனம் இந்த உடல் என்ற எல்லையில் இருந்து விலகி அந்த மூலத்தோடு போய் இணைந்து அந்த அண்ட சராசரங்களோடு இணைந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய மகா காசமாக அந்த பிரபஞ்சத்தோடு கலந்து அதற்கு மேலாக இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு போய் கலந்து நிற்கிறது. இவ்வாறு ஒரு தொடர்பு அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனமானது தன்னை தூய்மை செய்து கொள்கிறது. இதுதான் வீடு பேறு என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த துரியாதீத நிலைதான் வீடு பேறு நிலை. அதாவது எந்த மூலம் அது இங்கே நம்ம வீடு இந்த தங்குகிற நம்ம வசிக்கிறதுக்கு வீடுன்னு பெயர் வச்சாங்க. அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வீடு பேறு நிலை என்றும் வைத்தார்கள். இவ்வாறு ஞானிகளாலும் சித்தர்களாலும் சுக்குமாக அவர்களால் அந்த சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் மகரிஷி அவர்கள் நன்கு எளிமைப்படுத்தி துரியாதீதமாக வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு நம்ம தொடர்ந்து இந்த யோக சாதனையில் ஒரு பக்கம் நாம் அனுபவித்து கொண்டே தொடர்ந்து முன்னேறி கொண்டே ஒரு மனிதன் தொடர்ந்து வரும் பொழுது அருள் தந்தை அவருடைய அனுபவங்களை எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. கட்புலனாய் காணுகின்ற பொருட்களுடைய கருத்தொன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம். அந்த மனதில் இருக்கக்கூடிய
எல்லாத்தையும் பதிவுகள் எல்லாம் கரைந்து 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 மனம் விழிப்பு நிலை அடைந்து உலகங்கள் தெய்வமயமாக காட்சியளிக்கிறது. எல்லா உயிர்களும் தெய்வமயமாக காட்சியளிக்கிறது. மனம் ஒரு ஆனந்த அனுபவத்தை பெறுகிறது. இதெல்லாம் அந்த தொடர்ந்து தவ சாதனையில, மௌன சாதனையில மகான்கள் அடைந்த உண்மை. இப்ப இந்த சிந்தனைகளை எல்லாம் ஒரு யோகி தனது வாழ்க்கையில் பல்வேறு முறைகளிலே அவர்கள் பெற்றார்கள். பல பல வழிமுறைகளை இந்த உலகத்தில் இதுகாரும் பெற்று வந்திருக்கிறார்கள். அதுல ஒரு எளிய முறை தவம் என்பதுதான் அருள்தனுடைய வளம். எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் அந்த காலத்துல சொல்லப்பட்ட யோக தத்துவங்கள்ல பார்த்தீங்கன்னா 5 வகை உயர்வுகள் என்று சொல்வார்கள். ஒரு யோகி சித்தி அடைவதற்கு முற்பிறவிகளில் அவருடைய ஆன்மா ஆற்றிய நல்வினைகள் காரணமாகவே கருவுடைய குழந்தையாக பிறக்கிறார். அவருக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக அமைந்து விடுகிறது. ஆகவே பிறக்கும் பொழுதே அவர் இறை உணர்வு பெற்றவராக பிறந்து விடுகிறார். அந்த கரு மைய தொடர்பு, கரு அமைப்பு ஒரு சிலருக்கு நல்ல முறையில் அமைந்து விட்டால் அவர்களுக்கு இந்த பிறவியிலே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை மூலமாக சில நல்ல விஷயங்கள் கிடைத்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு உடல் பலம், மனபலம், அறிவு பலம், இதற்கு வேண்டிய நல்ல இயற்கை மூலிகைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சித்தர்கள் பெரும்பாலும் இந்த இயற்கை அந்த மூலிகைகளை தேடி தேடி போய் அதை அடைந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த உடலுக்கு கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய கலங்கங்களை எல்லாம் போக்கி போக்கி அது உயர்ந்து உயர்ந்து அந்த இறை உணர்வு பெற்றிருக்கிறார். அப்ப கரு அமைப்பு. இன்னொன்று மூலிகைகளினுடைய மூலமாக அதனுடைய தொடர்புல இந்த கருமையத்தை தூய்மைப்படுத்துவது. அடுத்து மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் என்ற ஒரு உயர்ந்த ஒளிகளை பயன்படுத்தி இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது. அதற்கடுத்தது தவம். மன அலையை நிறுத்தி தொடர்ந்து கடும் சாதனை செய்து அந்த தவத்தினால் ஒரு யோகி உயர்ந்த நிலையை அடைகிறார். அதற்கு அடுத்தது எப்போதும் அந்த இறை உணர்விலேயே இருப்பது, சமாதி உணர்வு என்று இப்படி பல பல நிலைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இதுல துறவற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் கடுமையாக எல்லா கடமைகளையெல்லாம் விட்டுட்டு போய் உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் யோகம் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் எது சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடணும், இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு உணவு, மகிழ்ச்சி சொல்லுவாங்களே, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இவற்றில் அளவு முறையோடு இருங்க. அதுல பெரும் கட்டுப்பாடுகளோடு கூடிய வாழ்க்கை துறவற வாழ்க்கையா இருந்தது. மகரிஷி அவர்கள் இல்லறத்தார்கள் எப்படி இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு பார்த்தாங்க. எல்லாவற்றிலும் அளவோடு முறையோடு என்பதையெல்லாம் கொடுத்தாங்க. முறையான பயிற்சிகள் கொடுத்தாங்க. நல்ல சிந்தனைகளை எளிய முறையில் கொடுத்தார்கள். பல கட்டுப்பாடுகளை தளர்த்தினார்கள். இந்த அளவில் இதே கருத்தை தான் வேதங்களில் இருந்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அருட்தந்தையை நமக்கு எளிய முறையில் கொடுக்குறாங்க. பிரம்மம் வேதங்களில் சொல்லப்படும் பொழுது இந்த முதலில் பிரம்மம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை முதலில் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் இல்லை என்று சொல்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்ல இறைவன் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு ஆற்றலோடு கூடிய ஒரு சக்தி இந்த உலகை காத்து கொண்டிருக்கிறது. முதல்ல புரிந்து கொள்வது, இறைவன் இருக்கிறான் என்பது தெரிந்து கொள்வது. எல்லாம் அல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. முதல்ல எங்கும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளணும். அதற்கடுத்தது அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவனேதான் உன்னிலவன், அவனில்தான் நீ என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்த நிலை இதுதான் பிரம்ம அஸ்தி, பரோட்ச ஞானம், பிரம்ம அஸ்மி, அபரோக்ஷ ஞானம் என்றெல்லாம் வார்த்தைகள் அந்த வட மொழியிலே சொல்லி நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஞானம். அப்புறம் நீயே தான் அதுன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஞானம். ஈஸ்வரன் யார், ஜீவன் யார்,
ஈஸ்வர லட்சணம் என்பது என்ன, ஜீவனுடைய லட்சணம் என்பது என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்வது. அப்புறம் ஜீவ ஈஸ்வர சம்பந்த ஞானம் அடைவது. உபனிஷதம் என்ன சொல்கிறது? ஐக்கியம் என்ற ஒரு சம்பந்தத்தை அது சொல்லுது. அதை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய அதிசயம் ஏற்படுகிறது. அல்பமான குடும்பஸ்தனாக உள்ள நான், சம்சாரியாக உள்ள நான் எப்படி இறைவனோடு ஐக்கியமாக முடியும் என்ற கேள்வி எழும். சாதாரண நான் எப்படி நிலை அடைய முடியும்? நான் அந்த தெய்வத்துக்கு சமமா? நான் இந்த இறைவனரை என்னுடைய வாழ்க்கையில் அடைந்து விட முடியுமா? என்னுடைய குறைகள் இவ்வளவு இருக்கிறதே என்றெல்லாம் மனம் தத்தளித்து கொண்டே இருக்கும். அதற்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க? நான் அங்கிருந்து தான் வந்திருக்குது. நான் என்பது ஈசனுடைய அம்சம், இறைவனுடைய அம்சம். நிச்சயமாக இறைவனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீ அதற்கு நீக்கிக் கொண்டால், உனது களங்கங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டால், நீயும் தெய்வமும் ஒன்றே. அந்த 3 களங்கங்கள் சாதாரணமாக இந்த உடலில் இருக்கக்கூடிய களங்கங்கள், உயிரில் இருக்கக்கூடிய களங்கங்கள், மனதில் இருக்கக்கூடிய களங்கங்கள், இதையெல்லாம் நீக்க 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 நான் என்பது ஆத்மாவாக, அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன் என்ற ஞானம் உண்டாகிறது. இதுதான் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் அடைந்தது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்றெல்லாம் எழுதி வைத்தார்கள். அந்த ஒவ்வொரு ஞானத்தையும் அடைய 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 அதுவே நானாக இருக்கிறேன், அதுவே எனது அறிவாக இருக்கிறது, அதுவே எல்லாமாக இருக்கிறது, அதுவே தெய்வமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். அந்த வேதங்களில் இவ்வாறு தான் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைகளை மிக 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 எளிமையாக நமது அருள் தந்தை அவர்கள் ஒரு புதிய இறை தத்துவத்தை இந்த மனித குலத்துக்கு வழங்கி அந்த பிரம்மஞான உணர்வோடு நமக்கு புரிய வைக்கிறாங்க. மகரிஷியுடைய இறை தத்துவ பாடல்களை பார்த்தோம்னா மிக மிக எளிமையாக இருக்கிறது. யாரும் கடைகோடியில் இருப்பவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும், பாமரர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தினார்கள். மிக உயர்ந்த ஞானத்தை, மிக உயர்ந்த சாதனை முறைகளை மிக 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 எளிய முறையில், அதுவும் விஞ்ஞான காலத்தில் பிறந்ததுனால அந்த காந்த தத்துவங்கள் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு மகரிஷி அவர்கள் மிக எளிய முறையில் நமக்கு புரிய வைத்தார்கள். இதுல ஈடுபடும் பொழுது சில தடைகள் எல்லாம் வருகின்றன என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த தடைகளை பற்றி கொஞ்சம் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன வகையில முதலில் நாம் நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானத்துல உயரும் பொழுது ஏதோ நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோமே, ஒரு கேட்ட உடனே சில பேர் ஞானம் பெற்றதாக அப்படி பெரிய ஒரு நிலை உண்டாகும். மனிதன் தானே அவனாகவும், அவனே தானாகவும், சிவனே ஜீவனாகவும், ஜீவனே சிவனாகவும் இருக்கும் நிலையை அடையும் நிலையே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞானத்தை நாம் அடைந்து விட்டோம். அதனுடைய பலன் நமக்கு கைக்கு கிடைச்சுதா? இந்த பிரம்ம ஞானத்தை படித்து விட்டோம், தெரிந்து கொண்டோம், இந்த விளக்கத்தை எல்லாம் பெற்று விட்டோம். அந்த பலன் நமக்கு கிடைத்ததா என்றால் கிடைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது சிக்கல். என்னதான் பிரம்மஞானம் பெற்றிருந்தாலும் அவ்வப்போது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுவரை நாம் பெற்றிருந்த பல ஆன்மீக கருத்துக்களே நமக்கு ஒரு தடையாக வந்து கொண்டே இருக்கும், சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவங்க ஒன்று சொல்றாங்களே, இவங்க ஒன்று சொல்றாங்களே, மற்ற கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்க 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 இதுவே ஒரு பெரிய முதல் தடையாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஞானம் பெற்றுட்டோம்ல. இப்ப உண்மையான ஞான கருத்துக்கள், உண்மை கருத்துக்கள் கிடைத்தாலும் ஒரு முதல் தடை என்னவென்றால், ஏற்கனவே கேட்கப்பட்ட கருத்துக்கள் நமக்கு வந்து சந்தேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகங்கள், இந்த சஞ்சலங்கள், இதிலிருந்து மீண்டு சரி செய்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும். மீண்டும் மீண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தவ சாதனை செய்து கொண்டே குருவினுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது தடை என்ன? இப்படிப்பட்ட தெய்வம் நானாக எப்படி இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி வந்து விடுகிறது. உண்மையில் நல்ல முறையில குரு கொடுத்த இந்த தத்துவங்களை நல்ல முறையில் புரிந்திருந்தால் இந்த சந்தேகம் வராது. அதனால இது ஒரு தடை கண்டிப்பாக சிலருக்கு வந்து விடுகிறது. இதை சரி செய்ய என்ன பண்ண வேண்டும்? நன்கு தவ சாதனையில அடிக்கடி மன்றங்களோடு தொடர்புல இருக்க வேண்டும். ஒரு கூட்டு தவ வழிபாட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும். டுகெதர்னஸ் தேவைப்படுகிறது. அதாவது ஒருத்தர், ஒரு அன்பர்
இன்னொரு அன்பரை சந்திக்கும் பொழுது அவர் இன்ஸ்பயர் செய்கிறாரு, அவர் மோட்டிவேட் பண்றாரு. அடிக்கடி அன்பர்களோட கூட்டத்தோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சத்சங்கத்தோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனிமையில் விட்டுறக்கூடாது. சும்மா வீட்டில் உட்காந்து நான் இது சாதனை பண்றேன், வீட்டில் வந்து பல பேருக்கு தவமே வரமாட்டேங்குது. அடிக்கடி மன்றத்துக்கு சென்று தவ சாதனை ஈடுபட வேண்டும், சிந்தனைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ச்சியுடைய நூல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு எல்லாரோடையும் சேர்ந்து சேர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தத்துவம் கேட்டு முடிச்சிட்டோம், தெளிவுபட்டுட்டோம், அடுத்த ஒரு தத்துவத்தை. இதான நமக்கு இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங்ல பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவமாக தினந்தோறும் தத்துவத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம், புதிய புதிய கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இவ்வாறு எதுவரைக்கும் அத்வைதம் தான் உயர்ந்தது என்ற முடிவு எடுக்கும் வரை இந்த பயிற்சி தேவையாக இருக்கிறது. மூன்றாவது தடை, நான் எனது துன்பங்களுக்கு இன்னும் மற்றவர்களை காரணம் சொல்லுகின்ற நிலை. இது அடுத்த ஒரு தடை. ஒருத்தர் அந்த ஆட்காட்டி வரல காமிச்சு காமிச்சு எனக்கு இவர் தான் காரணம், துன்பத்துக்கு இவர் தான் காரணம், இவர் தான் காரணம், இந்த பொருள் தான் காரணம் என்னோட துன்பத்துக்கு. இந்த இந்த இது வந்து என்னன்னா, இந்த பழைய பதிவுகளுடைய வெளிப்பாடு இதுல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று ஞானிகள் சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனான், டாக்டர் என் உடம்புல எங்க பார்த்தாலும், எங்கே தொட்டு பார்த்தாலும் என்னுடைய உடம்புல வலியா இருக்குதுன்னா. டாக்டர் தொட்டு பார்க்குறாரு, அப்ப எனக்கு வலி இல்லை, ஆனா என்னுடைய விரலால தொடும் பொழுது எனக்கு வலியா இருக்கு. அப்ப டாக்டர் அந்த நோயாளிகிட்ட சொன்னாராம், உன் விரல்ல ஏதோ ஒரு வீக்கமா இருக்குது, உன் விரல்ல தான்ப்பா வலிக்குது, நீ அந்த வீக்கம் அடைந்த உன் விரலால் நீ உடம்பை எந்த இடத்தில் தொட்டாலும் அது வலிக்கும். அதுபோல இந்த மனம் என்பது பல்வேறு குறை உடையதாக இருக்கிறது. அந்த குறையை வைத்துக்கொண்டே பார்க்கும் பொழுது இவர்கள் துன்பத்திற்கானோ அவர்கள் துன்பத்திற்கானோ. அப்பொழுது ஒரு நம்ம இந்த யோகியானவர் அடுத்த நிலைக்கு உயர்கிறார். ஆரம்பத்துல பார்த்தா பல்வேறு குறைகளை சொல்லி கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆகிடுறாங்க. ஓ, நான் தான் அனைத்திற்கும் காரணம், நானே அனைத்து காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய ஒரு விஷயம், இந்த நான் புதுசா இப்ப உருவாகி வந்திருக்குல்ல, நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நான் குருவின் மூலமாக ஒரு புதிய நான் உருவாகி இருக்கிறது அல்வா, அந்த புதிய நான் அனைத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது, தன்னுடைய குறைகளை எல்லாம் பார்த்து சரி செய்து கொள்கிறது. ஏற்கனவே உள்ள பழைய நானை விட இந்த புதிய நான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டா அந்த பிரச்சனை தீரும். இவ்வாறு இந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும். அப்ப எப்பொழுது யார் உங்களை பாராட்டினாலும் உங்களை வசைப்பாடினாலும் எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்கிறது. சிலர் பேசுவது உங்க குறை சொன்னாங்க உண்மையாக கூட இருக்கலாம், அது பொய்யாக கூட இருக்கலாம். இந்த உலகம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளோடு கூடிய அனாத்மாவைத்தான் இந்த உலகம் டீல் பண்ணிட்டு இருக்குது. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு, என்னை அல்ல. இதை என்னுடைய பதிவுகளே காரணம், நான் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு பிறக்க வேண்டும். ஞானம் தரும் ஞான குருவை நாடி அடைந்த சீடர் ஞானம் தராத பிற குருவை நாடமாட்டார். ஞான குருவுடன் சீடனும் சேர்ந்து தொண்டாற்றி ஞான குருவின் வழி சீடரும் நற்பேறு பெறுவரே. ஞான குருவின் வழியில் தொடர்ந்து அதற்கான யோக சாதனைகளை, குருவினுடைய வார்த்தைகளை, உரைகளை கேட்டு தெளிவு பெற்று நன்கு பழக்கமாக்கி கொண்டு தொடர்ந்து தவம் செய்து வரும் பொழுது ஒரு தெளிவும் ஒரு திருப்தியும் உண்டாகி கொண்டே இருக்கும். இதைத்தான் நமது மனவளக்கலை சாதித்து கொண்டிருக்கிறது. மனவளக்கலை நமக்கு கொடுக்கிறது. மனவளக்கலை உள்ளதை உள்ளபடியே போதிப்பதோடு எளிய முறையில் உணர பயிற்சிகளையும் அளித்து வந்து கொண்டிருக்கிறது. இதனை நன்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குருவை, இந்த மனவளக்கலை தந்த குருவை நாம் அடைந்திருக்கிறோம். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை என்பது எல்லாராலும் அடையக்கூடிய ஒரு விஷயமே. அதற்கான முறையான பயிற்சிகளை தொடர் பயிற்சிகளாக சந்தேகம் இல்லாமல் தடைகளை போக்கி சத்சங்க தொடர்பு, குருவினுடைய தொடர்பு, அன்பர்களுடைய தொடர்பு, நல்வழியில் வாழ்தல், இதையெல்லாம் அளித்த நமது குருவினுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு அருள் தொண்டிலே எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் தொண்டாற்றி கொண்டு ஆங்காங்கு இந்த தவங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஒரு புதிய ஒரு வழியிலே, ஆன்மீக வழியிலே நம்மை குரு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மனவளக்கலை வருங்காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும், பயன்பெறக்கூடிய நிலையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வழியில் முன்னெப்போதும் காட்டிலும் இந்த உலக சரித்திரம் அருட்தந்தை காட்டிய வழியில் சென்று கொண்டிருக்கிறது. மகரிஷியுடைய கனவை நனவாக்க, நடைமுறைப்படுத்த
நாம் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். ஏதோ கேட்டோம் போனோம்னு இல்லாம இத்தகைய உயர்ந்த கருத்துக்கள் கிடைக்கக்கூடிய நமக்கு வழங்கக்கூடிய அந்த குருவினுடைய கனவை நனவாக்க நாம் நடைமுறைப்படுத்த நாம் அனைவரும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலம் ஒன்றுபட்டு உழைப்போம். வேதாத்திரியம் எனும் வாழும் சுடராக நமது செயல்கள், நமது அர்ப்பணிகள், நமது தொண்டுகள், நமது தியாகங்கள் அது தொடர்ந்து ஒளி வீசட்டும். வேதாத்திரிய வாழ்வினை உலக அளவுக்கு கொண்டு செல்லும் மகத்தான பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நல்லது சிந்தனைகளே கலந்து கொண்டுள்ள அத்தனை பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கி ஐடி துறையினருக்கு நன்றி கூறி எல்லாரும் இந்த சிந்தனையிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க 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 வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுனாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழந்தங்கள் பேசுறேயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நல்ல அருமையான கருத்து உரையை சொன்னீங்க. ரொம்ப நல்ல கொட்டேஷன்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பல மறந்து போன சப்ஜெக்ட்லாம் மீண்டும் படித்த மாதிரி இருந்தது. ஐயா, நான் 2 கேள்வி கேட்க போகிறேன். இன்னும் இப்போ ஒரு பொதுவான கேள்வி இது. இது எந்த டாப்பிக்கும் ஒட்டி இல்லை. ரொம்ப நாள் மனசில் உறுத்திருந்த கேள்வி இது. ஏதோ ஒரு 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 மேடை பேச்சில் ஒரு பேச்சாளர் போகும்போது முதல்ல எடுத்த உடனே இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அது என்ன கண்ணு, எந்த கண்ணு இது, யாருக்கு வணக்கம் செலுத்துறாரு? அடுத்த கேள்விங்க. ஒரு மேடை பேச்சாளர் மேடையில் எழுந்து பேசும்பொழுது கையை கூப்பி இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எந்த மேடை அந்த முதற்கண்ணுனா என்ன, எந்த கண்ணு இது, அவர் யாருக்கு சொல்றாரு? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு தெரியலைங்க. உங்களை மாதிரி தான் நானும். அப்படியா? சரிங்க. சரி, நான் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். 2வது கேள்வி இப்போ தவம் முடிஞ்ச பிறகு இன்னொரு சங்கல்பம் போட்டுக்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுதும் பரவட்டம், உடலும் உள்ளமும் மேன்மை ஆற்றலும் சொல்றோம். இதுல என்ன சந்தேகம்னாக்கா, இந்த தவ ஆற்றல்னால எது தூய்மையாச்சு எது மேன்மையாச்சு, அப்படி ஆனா எப்படி நமக்கு தெரியும்? வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் சிந்தனை கொடுத்ததே தூய்மைக்காக தான் கொடுத்துருக்குறோம். நம்மள்ட்ட 3 தேகம் இருக்கு இல்லைங்க. பருவுடல், உயிருடல், ஆன்ம உடல். இந்த ஆன்ம உடல் பருவுடலோடு உயிருடலோடு இணைந்து இருக்குது. எல்லாத்துலேயும் களங்கங்கள் பதியுது. மகரிஷி கொடுத்த தத்துவங்களை நல்லா ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும். பல்வேறு இடங்கள்ல பதிவு, உடல் செல்களிலையும் பதிவு இருக்குது, உயிர் துகள்கள்லையும் பதிவு இருக்குது, கரு மையத்திலையும் பதிவு இருக்குது. இந்த 3 பதிவுகளும் நீங்குகின்றன. சரி சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். மேன்மையும் பெருகுதுனாக்கா? ஆமா, தூய்மை அடைஞ்சதுனாவே அது அடுத்த கட்டத்துக்கு உயருதான்னு அர்த்தம். ஆன்மா அடுத்த கட்டத்துக்கு உயருது இல்லைங்க. ஆமா. மேன்மைன்னா எதை சொல்றது? உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு உயர்வு. போச்சு. ஆமா. 2 அடைஞ்சிட்டா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே மனவளக்கலைக்கு முன்பு என்ன நிலையில இருந்தீங்க, மனவளக்கலைக்கு பின்பு என்ன நிலையில இருக்கிறீங்க. உயர்வுனாக்க உடல் நலம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், உயர் புகழ் கிடைக்கும், நிறை செல்வம் கிடைக்கும், மெய்ஞானம் கிடைக்கும். இப்படி தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜாராமன் ஐயா அவர்கள் தான் இப்ப பேசுனாங்க. அடுத்ததாக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, அந்த உயிர் கருப்பா இருக்குன்னு சொன்னது ஒரு கேள்வி இருக்குதா?
அப்புறம் உயிர் களங்கம் ரெண்டும் எனக்கு கேள்விங்க. உயிர் உயிர் இந்த இறைவெளிய பத்தி சொல்லும் போது நிறைய சொன்னீங்க ஐயா. ஆமா அப்ப வந்து உயிர்ல கருமை இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. உயிர்ல களங்கம்மா, களங்கம். இது இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னதுமா. ஆரம்பத்துல ஐயா சொன்னபோது சொன்னாங்க. சுத்த வெளிங்கிறது நிறைய இப்போ அது கருமை இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது கேக்குறாங்க. அதான் கருமை இருள். கலங்கன்றதான் சொல்லியிருக்கோம். இருள் பத்தி சொன்னாங்க ஐயா. அதாவது நம்ம உடம்புக்குள்ளார கரு மையத்துல அந்த இருள் இருக்குது, மனதுக்குள்ளார இருள் இருக்குது, மூளைக்குள்ளாரையும் இருள் இருக்குது. அப்படி உடம்புக்குள்ளார போயிட்டீங்கன்னாவே வெளிச்சம் கிடையாதுல்ல, இருள் தானே. அந்த கருத்தை தான் அந்த இடத்துல சொன்னேன் நான். சரிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. அப்புறம் உயிரி களங்கம் என்னங்க ஐயா? உடல் மனது களங்கம் புரியுதுங்க ஐயா. உயிரி களங்கம் நம்மள்ட்ட உயிர் உடல்னு ஒண்ணு இருக்குதேங்கம்மா. சரிங்க ஐயா. பரு உடல், நுண்ணுடல், காந்த உடம்பு, இப்படி 3 தேகம் நம்மள்ட்ட இருக்குது. இந்த உடல், உயிர், மனம், இதுதான் திருப்பி திருப்பி மனவளக்கலைகளை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இது 3 தான் சொல்லுவாங்க. உடல், உயிர், மனம். அப்ப உடலிலையும் களங்க பதிவுகள் இருக்கின்றன, உயிரிலையும் களங்க பதிவுகள் இருக்கிறது, மனதிலையும் களங்க பதிவு இருக்குது. இந்த 3ம் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து இருக்குது. நம்ம இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்ய செய்ய இதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் தூய்மை அடைய ஆரம்பிக்கும். எல்லா பதிவுகளும் தூய்மை அடையும், உயிரில் இருக்கக்கூடிய களங்கங்களும் தூய்மை அடையும். சரிங்க, சிறப்புங்க, நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, சூரியன் வந்து அழியக்கூடியதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப சூரியன் வராதுக்கு முன்ன இந்த உலகம் இருந்ததுங்களா? அதுக்கப்புறம் தான் மனிதர்கள்லாம் பிறந்தாங்களா சூரியன் வந்த பிறகு? ஆமா, முதல்ல சூரியன் தான் தோன்றியது, அதன் பிறகு பூமி தோன்றியது, அப்புறம்தான் உயிர்கள் தோன்றினா, அப்புறம் தான் மனிதர்கள். ஆமா ஐயா, சித்தர்கள் வந்து இப்பவும் அந்த மூலிகை எல்லாம் இருக்குங்களா? அந்த ஆன்ம தூய்மை மூலிகை எல்லாம் இப்பவும் அழியாத அப்படியே இருக்குங்களா? இல்ல இப்ப சொல்றதெல்லாம் இப்ப இருக்கிற மூலிகை எல்லாம் நிஜங்களா? அப்ப இருந்த மூலிகைங்களா இப்பெல்லாம்? இப்ப நம்ம ஒரு நோய்க்கு ஒரு மூலிகை எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு சித்த வைத்தியத்துல சொல்றாங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப நோயினுடைய துன்பம் போச்சுன்னாவே நமக்கு நல்லது தானே, உயர்வு தானே. அந்த மூலிகை தானே நம்ம அதை செய்யுது. ஆனா சிலருக்கு அந்த சரியான மூலிகை கிடைக்குதா, சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போயிடும். யாருக்கு கிடைக்குதோ அவங்களுடைய துன்பங்கள் நீங்குது. அப்ப மூலிகைகளினாலும் இயற்கை ஒரு மனிதனை சரி செய்கிறது. சரி சரி. இப்பவும் மூலிகை வைத்தியம் எல்லாம் இருக்குங்களா? அதனால கேட்டேன். அதே மூலிகை அதெல்லாம் இருக்குதான். இப்பயும் அந்த மூலிகைகள்லாம் இருக்குது. இப்பயும் அதை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த அந்த மூலிகை இதுலயே தன் வாழ்நாளை செலவு பண்ணவங்க எல்லாம் அந்த ஞானத்தை வச்சிருக்கிறாங்க. அது வழியா வந்தவங்களும் இருக்காங்க இல்லைங்க? ஏன் இப்பவும் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி யோகத்துக்குள்ளார வந்துட்டு தவம் செய்யறவங்க, எனது உடம்புல இந்த நோய்க்கு மருந்து கொடு இறைவான்னு கேட்டாக்க, நல்ல தவ சாதகர்களுக்கு யாரோ வந்து அந்த மருந்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒளியில கூட ஆத்மா தூய்மை ஆகும் நீங்க மந்திர ஒளிங்கள்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம மகரிஷி நமக்கு வாழ்த்து மந்திரம் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த மந்திர சொல்லை சரியாக பயன்படுத்தி உடலை நலம் பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களே. வாழ்த்தி உடல் நலம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, மனவளம் பெற்றவங்க இருக்காங்க, பொருள் வளம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. காப்பு, மந்திரங்கள், சங்கல்பம், இதெல்லாம் வாழ்த்து, இது ஒரு மந்திரம், உயர்ந்த மந்திரமும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஐயா, ஒரே ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஆத்மா வந்து ஆசைப்படுது, நம்ம இறக்கும் போது அது ஆசைப்படுது அப்படின்னா அது போய் அடுத்த ஜென்மத்துல அந்த ஆசையை நிறைவேற்றுமா, இல்ல அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி வருங்களா ஐயா? அது என்னென்ன ஆசைகள் உடைய பதிவுகள் எல்லாம் இருக்குதோ
அந்த ம். பதிவுகளோடு அதெல்லாம் அடுத்த பிறவிக்கு தொடரும். இதுதான். தொடர். ஆமா, ஆ சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லது. அதே மாதிரி பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னீங்க. அதுவும் இப்போதைக்கு அது நல்லாவே பொருந்தும். ஆமா, ம், ம். ஆமா, அருளை தான் ரொம்ப நன்றி. கூட்டிக்கணும். நம்ம அருளை அதிகமா கூட்டிக்கணும். ம், அதுக்குதான் நம்ம குருகிட்ட வந்திருக்கிறோம், பயிற்சிக்கு ம், வந்திருக்கிறோம். ம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லது, வாழ்க நன்றி வளமுடன் நன்றி, ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ம், வாழ்க நன்றி. வளமுடன். அடுத்ததாக பப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க சேகர் ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. நான் வளமுடன். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஆதங்கத்தோடையும் ஒரு உணர்வு பூர்வமாகவும் 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள் இத்தனையும் அற்புதமா மகிழ்ச்சி உணர்ந்து 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 கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ ஆசிரியர்கள்லாம் இதை கட்டாயம் கேட்கணும். அப்போவாது கொஞ்சமாவது எல்லாருக்கும் உணர்வு வருதான்னு பார்க்கணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாம் இந்த கொரோனாக்கு அப்புறம் எங்க நாமக்கல்ல எல்லாம் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் நாங்களாம் வாழ்த்திட்டே நீங்க சொன்னீங்க மன்றத்தோட தொடர்பு இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அதுல இருந்து நம்ம விலகாது இருக்க முடியுங்கிறது அது எவ்வளவு பெரிய உண்மைங்க. உண்மையாலுமே இந்த கொரோனாத்துல எல்லாம் கொஞ்சம் கொரோனா பீரியட்ல எல்லாம் இருந்துட்டதுனாலதான் நான் என்னவோ தெரியல எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கவே முடிய மாட்டேங்குது. நானும் வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆசிரியர்களை ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நீங்க உங்க மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்கணுங்க. கேட்கறதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னதான் பண்றது? அவ்வளவு அற்புதமா. ஆமாங்க, ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாங்க ஐயா. நீங்க சொன்னீங்க வந்து பெண்கள் தான் ஆரம்பத்துல வந்து அனுபவத்துக்கு தடையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்ப பெண்கள் தான் அதிகமா இருக்கிறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப பெருமையா தான் இருக்குது கேட்கறதுக்கு. எவ்வளவு போராடி போராடி பெண்கள் வராங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்குது. இப்ப நான்லாம் ரிட்டையர் ஆனது பிறகுதான் வந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு. அது வந்து அதுக்கே எவ்வளோ தடை இருந்தது. அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிதான் வர முடிஞ்சது. இப்போ ஆண்கள் எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ பெண்கள் மட்டும் எடுத்துட்டு ஆண்கள் எடுக்காம இருந்தாங்கன்னா அதான் இப்போ அந்த மாதிரி குடும்பத்துல தான் பெண்கள்லாம் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலையா இருக்குதுங்க. இப்போ ஆண்கள் முதல்ல எடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி உணர்ந்து ஒரு வேளை அனுப்புவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்குதுங்கய்யா நீங்க சொல்லும் போது, இல்லைங்களா? 2 பேருக்குமே நம்ம எல்லாருக்குமே தான் கொடுக்குறோம். ஒரு சில வீடுகள்ல பெண்கள் முன்னாடி எடுத்துக்கிறாங்க, சில இடத்துல ஆண்கள் முன்னாடி எடுத்துக்கிறாங்க. அதாங்க பெண்கள் எடுத்த அதான் அதுதான். அதனாலதான் அவங்க வந்து பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிற அவங்க மாமியார் நாத்தனார் இவங்களை எல்லாம் மீறிட்டு வர முடியறதில்ல. இப்போ ஆண்கள் எடுத்தாங்கன்னா அவங்க உணர்வுபூர்வமா எடுத்துட்டாங்கன்னா நிச்சயம் அதுல எல்லாருக்கும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொடுக்கறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறதுங்க அடிக்கடி. உங்களால முடிஞ்சது செய்வோம். நீங்க நல்லா தொண்டு செய்யுங்க. உங்களால பல பெண்களுக்கு கிடைக்கட்டும். கட்டாங்க. கலாமா நாமக்கலுக்கு வந்தப்போ அப்படி ஒரு எனக்கு அவங்கள அப்படி பிடிக்கும். அற்புதமா ஒரு எளிமையா எல்லாத்துலயும் உணவுலையா இருக்கட்டும் வந்த இங்க நான் மன்றத்துக்கு வந்தவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அவங்கள. ரொம்ப எளிமை உணவா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுபோல நீங்க 2 பேரும் இப்போ தொண்டு செய்யறது ரொம்ப பெருமையா இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்களுங்க. நல்லா பண்ணுங்கய்யா. சேகர் கலா தம்பதிகள் வாழ்க வளமுடன். உங்களுக்கு தொண்டு சேர்க்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. கேட்டதாக சொல்லுங்க. அம்மா ஞாபகம் இருக்குதா? இருக்கும் கட்டாயம் பார்த்தேன் சென்னையில் கூட ஒரு முறை. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்தது சாந்தி ஜோசப் அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சாந்தி ஜோசப். அடுத்ததாக செவில் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப இருந்தது ஐயா. இந்த மகரிஷி ஐயா நம்ம இப்ப எத்தனை மனவளக்கலை அன்பர்கள் அவரு போனதுல இருந்து எவ்வளவு நிறைய அன்பர்கள் உருவாயிருக்காங்க. ஆனா அந்த மகரிஷி ஐயா மாரி யாயா இன்னும் ஒருத்தர் கூட வந்து நம்ம அவர் என்ன பண்றாரு, ஒருத்தன் திருட்டினா கூட அவர் கண்டுபிடிச்சிடாரு. அதே மாதிரி இயற்கையை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினீங்கன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இயற்கையே அவர் வந்து கரெக்டா பண்ணி அந்த ஒன்றி மழையை நிறுத்திருக்காரு. ஆனா நம்ம இத்தனை மனவளக்கண்ட லேடிஸ் வந்து அதிகமா இருக்காங்க.
ஆனா வந்தாலும் நம்ம ஜென்ஸ் வந்திருக்காங்க. ஆனா அவருடைய நிலைமையை நம்ம இன்னும் ஒருத்தர் கூட எட்ட முடியலையே ஐயா. அதுக்கு நம்மளுக்கு என்ன தடைகள் ஐயா? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு பயிற்சியும் கேட்கணும், அதே மாதிரி சிந்தனை உரை கேட்கணும், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த முக்தி நிலைக்கு அடைய முடியலான்னு சொன்னீங்க. அது நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றினா அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் ஐயா? நல்லதுங்க. நீங்க கேட்ட கேள்வி பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றதுதான். அது வந்து மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான ஆன்மீக வழியை மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க. இது வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க முதல்ல நினைக்கணும். எனக்கு கிடைச்சிருக்குது, நான் இதை பயன்படுத்தி நான் இதுல எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க ஒரு உங்க சாதனையில நீங்க வந்து உயர்ந்து கொண்டே வாங்க. அந்த வழியில நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம உயர்றோம். நம்மளால முடிஞ்சதுன்னா இந்த நல்ல வழியை எல்லாருக்கும் சொல்றோம். முடிஞ்சதுன்னா எந்த இடத்துல நம்ம இதை பயிற்சி எடுத்துக்கிட்டோமோ அந்த பயிற்சி கொடுத்து நம்மளால முடிஞ்ச தொண்டை செய்கிறோம். இந்த வகையில் ஒவ்வொருத்தரும் ஆங்காங்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த உணர்வோடு தான் மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவங்கவுங்க முடிஞ்சது இல்லற கடமைகளுக்கு இடையில, பொருள் ஈட்டக்கூடிய கடமைகளுக்கு இடையில, குடும்ப கடமைகளுக்கு இடையில எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வேதாத்திரியத்துக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நாமளும் நம்ம பங்கை எந்த அளவுக்கு செலுத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா, ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்க. அடுத்ததாக அருள்நிதி ராதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா அம்மா ஒருத்தர் சொன்னாங்கல்ல, மந்தர் தாலாக்கு இது பண்ண முடியுமா நோய் அப்படின்னு. எனக்குமே ஒரு 10 வயசுல இருக்கும்போதுங்க ஐயா, காமால வந்தப்போ பக்கத்து வீட்டுல ஒரு வயசான பாட்டி ஊசியை வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு மந்திரம் சொல்லிதாங்க ஐயா இறக்கினாங்க. அப்பெல்லாம் நாங்க வேற எந்த பக்கமும் போய் காட்டல. ஆனா அவங்க நல்லா இது பண்ணினாங்க, நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணினாங்க ஐயா. சரி, அதுதான் அம்மாக்கு தகவல் சொல்லலாங்கிறதுக்காக பண்ணாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அது செய்ய முடியுங்க. அவங்க ஆனா என்னங்கிறது சொல்லல, பட் வாய்க்குள்ள முணமனத்துக்கிட்டே இருப்பாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் ஊசி இது பண்ணி தண்ணிக்குள்ள விடுவாங்க ஒவ்வொரு தடவையும் கொஞ்ச நேரம் உட்காத்தி வச்சு. அது வந்து அனுபவபூர்வமா 2-3 தடவை சரியா இருக்குங்க ஐயா வந்தப்போ எல்லாம். அதனால தாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அனைத்து அன்பர்களுக்கும் கேள்வி முடிவாயிற்று. இறுதியாக ஒரு அன்பர் விஐசி ஸ்கைன் போட்டிருக்காங்க. தங்களது பேரையும் ஊரையும் குறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருள்நிதி பார்த்தசாரதி from மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க பார்த்தசாரதி ஐயா. சிறப்பான உரைங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. அது நடைமுறை உதாரணமாகவும் இருக்குது. பிளஸ் அதை ஒட்டிய கேள்வி அப்படியே வைக்கிறவங்க கிட்ட. அது இப்போ நம்ம எல்லாருமே அன்பர்கள் நிறைய பேர் நல்லா தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இடையிடையே அந்த சந்தேகங்கள், ஜீவன் ஐக்கிய முக்தி, மரணமில்லா பெருவாழ்வு, அப்புறம் சமாதி நிலை, இதெல்லாம் நம்ம அடைய முடியுமா, போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்கு உண்டான பதிலே நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த அது அது பரவலாக பார்க்க முடிகிறது ஐயா. ஸோ அது நீங்க சொன்னது போல விரல் விட்டு எண்ணக்கூடிய முதுநிலை பேராசிரியர்களுக்கெல்லாம் அது சந்தேகம் இல்லாம அது தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டே இருக்கிறீங்க. இது மேல உரை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. வளர்ந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தவம் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் பாக்குறோம். அந்த கலந்துரையாடல் பண்ணும் பொழுது அங்க மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது போன்ற உரை தேவைப்படுகின்றது என்பதை உணர முடிகின்றது. சரிதான ஐயா? வாழ்க வளமுடன். சரியாக சொன்னீங்க. அதுதான் அந்த அதெல்லாம் உணர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சந்தேகம் வரும், அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். அதை மீறி அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயரணும்.
அப்படிங்கும் பொழுது சத்சங்கத்தோடு நமக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய அனுபவங்களை பெற்று 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 தான் நம்ம உயர முடியும். குருவனுடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். மகரிஷியுடைய நூல்களை படித்தோம்னாவே நமக்கு அந்த சோர்வு அடையும் பொழுதெல்லாம், சந்தேகம் வரும்பொழுது தான் மகரிஷியுடைய நூல்களை எடுத்து படித்தோம்னாவே ஒரு தெளிவு கிடைச்சிரும். சத்சங்க தொடர்பு உங்களுக்கு, நீங்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருக்கீங்க, இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அங்கே தினசரி சத்சங்க தொடர்பெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஜூம்ல எல்லாம் நிறைய கலந்துக்கிறீங்க. நிறைய ஆழியார் இதில் டெய்லியே ஜூம் இதெல்லாம் நடக்குது. அதில் எந்த அளவுக்கு கலந்துக்கலாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆசிரியர்கள் டெய்லி தவம் பண்றாங்க. தவம் பண்ணி கொஞ்சம் கருத்து பரிமாற்றம் பிளஸ் இது போன்று ஆசிரியர்கள் ஆழியாருடைய ஜூம்ல கேட்டது யாராவது கேட்பாங்க, அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க. அது போன்றுதான் போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. சந்தேகங்கிறது வரும் தான், அதை தான் நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கணும். கரெக்டுங்க. வாழ்க்கை நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணவே இல்லைங்க, நான் பார்க்கவே இல்லை. நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே. அன்பர்கிட்ட பேசும்போது நீங்க வீடியோ ஆன் பண்ணவே இல்லை, மறந்துடுச்சுங்க. சிறப்பு ஐயா. இன்றைய தினம் மிகவும் சிறப்பா இருந்ததுங்க. எல்லா அன்பர்களுக்கும் கேள்விகளும் மிகவும் சிறப்பா இருந்தது. விளக்கங்கள் மிக மிக சிறப்பா இருந்தது ஐயா. முழுமையா வந்து அப்படியே அதை நோக்கி ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு அது முக்தியை பற்றி மட்டும் பேசாம முழுமையா நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போனீங்க. கடைசி வரைக்கும் அதனை வந்து எந்த வகையில முக்தி அடையிறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் செய்யணும், மகரிஷி எப்படி எளிமைப்படுத்தி எவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே